இணைந்து கொண்டிருக்கின்றோம் பாரதி நிகழ்ச்சியின் வாயிலாக. நிகழ்ச்சியில் ஆரம்ப பகுதியாக சிங்கப்பெண்ணை பகுதியை பார்த்திருந்தோம். உண்மையிலேயே இவர்களுடைய அந்த வாழ்க்கை வரலாற்று தொகுப்பை பார்க்கின்ற போது பெண்களுக்கான ஒரு ஊக்குவிக்கின்ற முகமாக அந்த விடயங்கள் அமைந்திருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கின்றேன். என்று சொன்னால் நிறைய பேர் நிறைய விடயங்களுக்காக தாங்களே தாழ்த்தி கொண்டு அல்லது ஒவ்வொரு விடயங்களிலும் முன்னேறாமல் பல காரணங்களை சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஆகையே அவற்றுக்கான பல வழிமுறைகளை கண்டறியும் முகமாகவும் நாங்கள் எவ்வாறு முன்னேறிக்கொள்ள முடியும் போன்ற பல விடயங்களை அறிந்து கொள்ளக்கூடியதாகவும் இருந்தது. தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கின்ற போது பெண்ணாளுமை பகுதி என்று பார்த்தோம் என்று சொன்னால் ஆளுமை மிக்க பெண்களை அழைத்து நேர்காணலூடாக பல விடயங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு பகுதியாக அமைந்திருக்கின்றது. அந்த வகையிலுமே இன்றைய நாளிலும் பெண்ணாளுமை பகுதி உங்களுக்காக காத்திருக்கின்றது. பார்க்கலாம். உங்களுக்கு சிறந்த வீராங்கனைக்காக ஜனாதிபதி விருது கூட கிடைக்கப்பெற்றிருந்தது. அந்த ஒரு விடயம் தொடர்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏன்னா இந்த காம்படிஷனுக்கும் போகணும் அதுக்கும் போகணும்னு சொல்ல எங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஒருத்தரும் இல்லை. ஏன் பிள்ளை எப்படி அனுப்புறீங்க, பிள்ளை என்ன வடிவில்லாம போயிடும், போய்ச மாதிரி வந்துடும்னு சொல்லி எவ்வளவு விமர்சனங்கள். அதோட நான் செய்யற காலத்துல 1 மந்த்துக்கு ஒரு எங்களுக்கு காம்படிஷன் வெளியில நடக்கும். அப்ப எங்கட அப்பாவுக்கு லீவ் எடுக்கல. அது லீவ் எடுத்துட்டா ஒர்க் ப்ரெஷர் பிறகு. அப்ப அதுக்காண்டி எங்கடப்ப வேலையே வேணாமன்னு சொல்லி ரிசைன் பண்ணி கொடுத்துட்டு எனக்கு வெயிட் லிஃப்டிங் ப்ராக்டிஸ் பண்ணி என்னை கூட்டி கொண்டு போனவர். சிங்கள மொழி ரீதியா எங்களுக்கு பிரச்சனை வாரையில எங்கட மொழியால தான் என்ன இவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி நிறைய இஷ்யூஸ் வர்றது எங்கட ஆக்களால தானுடைய. சிங்கள ஆக்கள் அப்படி இல்லை. நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான சந்தோஷமான காலை பொழுது வணக்கம். மற்றொரு பாரதி நிகழ்ச்சியின் பெண்ணாளுமை பகுதியின் வாயிலாக இன்றைய தினத்திலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பெண்ணாளுமை பகுதியின் வாயிலாக எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற பல ஆளுமை நிறைந்த பெண்களை உங்களிடத்தை அறிமுகப்படுத்தி வைப்பதும் அது மாத்திரமல்லாமல் அவர்கள் சார்ந்த சிறியதொரு நேர்காணல் பகுதியாகவும் தான் இப்பகுதி அமைந்து வருகின்றது. அந்த வகையில் இன்றைய நாளிலும் எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக ஒரு ஆளுமை நிறைந்த பெண், குறிப்பாக சொல்ல போனால் விளையாட்டு துறையிலே சிறந்து விளங்கக்கூடிய ஒரு பெண், பளுதூக்கல் வீராங்கனை ஆஷிகா விஜயபாஸ்கர் அவர்கள் தான் இன்றைய நாளிலும் எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கிறார். அவரை நிகழ்ச்சியினூடாக உள்ளிருத்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். உங்களை இந்த நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. முதலில் எப்படி இருக்கிறீர்கள்? நல்லா இருக்கு. கட்டாயம். நான் உங்களை ஆரம்பத்தில் அறிமுகப்படுத்தி வைத்திருந்தேன். நீங்கள் ஒரு விளையாட்டுத்துறை சார்ந்த ஒரு வீராங்கனை, குறிப்பாக பளுதூக்கல் வீராங்கனை. விளையாட்டுத்துறை என்கின்ற பொழுதே குறிப்பாக தமிழ் பெண்கள், வீரம் மிகுந்த பெண்கள் எல்லா துறையிலையும் தற்காலத்தில் இலகுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அந்த வீட்டுக்குள்ளேயே இருந்த கட்டுக்கோப்பான ஒரு சூழலை உடைத்து எறிந்து வெளியிலே பிரவேசிக்க தொடங்கி இருக்கின்றோம். குறிப்பாக விளையாட்டுத்துறையிலே அது கொஞ்சம் அரிதாக இருந்தாலுமே இலைமறை காயாக பல பேர் இன்றுமே விளையாட்டுத்துறையிலே சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் அவர்களுடைய சாதனை பயணம் வெகுவாக நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. அந்த வகையில் நீங்கள் விளையாட்டுத்துறையிலே பளுதூக்கல் துறையிலே 13 வயதிலே இருந்து இன்று வரையிலும் நிலைத்து நீடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். பல வெற்றிகளை பெற்றிருக்கிறீர்கள். பல சாதனைகளை உங்களிடத்தை வைத்திருக்கிறீர்கள். குறிப்பாக இந்த துறையில் உங்களுக்கு எவ்வாறு ஆர்வம் வந்தது? குறிப்பாக இந்த பளுதூக்கல் துறையில் பயணிப்பதான ஆர்வம் எப்போதிலிருந்து வந்தது? எனக்கு 13 வயதுல நான் வெயிட் லிஃப்டிங் ஃபீல்டுக்கு நான் என்னென்று நான் சொன்னால் ஹரியரன் மிஸ் என்று சொல்லி எங்களை ஸ்கூலில் ஒரு மிஸ் ஒன்று இருந்தவா. அவள் தான் எங்களோட மச்சான் வெயிட் லிஃப்டிங் செய்கிறத பார்த்துட்டு உங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டு இருக்கிறபடியாக என்னோட கேட்டவா, இப்படி வெயிட் லிஃப்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் செய்யுங்க. நான் போய் அப்பாட்ட சொன்னேன், அப்படி மிஸ் கேட்குறா செய்யட்டுண்டு. அதுக்கு ஒரு மறுப்புமே தெரிவிக்காமல் எங்களோட வீட்டை சப்போர்ட் பண்ணி செய்ய சொல்லி சொன்னவேன். அதில் இருந்து உங்களுடைய இந்த பளுதூக்கல் துறையான பயணம், குறிப்பாக விளையாட்டுகள் என்று பார்க்கின்ற பொழுது அதில் ஏராளமான விளையாட்டுகள் இருக்கின்றது. விளையாட்டு என்று வருகின்ற பொழுது அது ஆண்களுக்கானது பெண்களுக்கானது என்று இல்லாமல் இருவருமே சரிசமமாக பயணித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் இந்த பளுதூக்கல் சற்று கொஞ்சம் கடினமான ஒரு விளையாட்டுகளிலே கடினமான விளையாட்டு. நாங்கள் 60 கிலோ 70 கிலோ அதற்கு மேல் 100 கிலோ வரைக்கும் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட இருக்கின்றது. அதுக்கு நிறையவே உடல் வலிமை தேவைப்படுகிறது. குறிப்பாக பெண்களை சொல்வார்கள் மனதளவிலான மன வலிமையும் குறைந்தவள், உடல் வலிமையும் குறைந்தவள் என்று குறிப்பாக பெண்களை சொல்வார்கள் ஆண்களுடன் ஒப்பிடுகின்ற பொழுது. நீங்கள் உங்கள் பாடசாலை பருவத்திலிருந்து இந்த துறையில் பயணித்திருக்கிறீர்கள். அது உங்களுக்கு கடினமாக இருக்கவில்லை? இந்த உடல் வலி அல்லது போன இந்த உடல் வலிமையை தொடர்ச்சியாக நேர்த்தியாக பேணுவது உங்களுக்கு கடினமாக இருக்கவில்லையா? உண்மையாக சொல்ல போனால் வெயிட் லிஃப்டிங் ஸ்ட்ரென்த்தை விட
எங்களுக்கு வந்து டெக்னிக்கில் தான் வந்து வெயிட் போகும். டெக்னிக்கை சரி செஞ்சுட்டா வெயிட் போகும். ஸ்ட்ரென்த் வந்து முக்கியம்தான், முக்கியமில்லை இல்லை. அதுக்கு வந்து ஒவ்வொரு கேட்டகரி வயசாக இருக்குது. இப்போ 49னா 49 வயசு குறைஞ்சா 49 கிலோக்குள்ள குறைஞ்சாக்கள் செய்வேன். அப்போ அதோட வந்து ஸ்ட்ரென்த் இருக்குன்னு தான் எல்லாருக்கும் வேறு இப்போ பாடி வெயிட் குறைஞ்சதை விட பாடி வெயிட் கூட்டினாக்களும் ஸ்ட்ரென்த் கூட தான். அதனால கேட்டகரி வயசாக தான் இந்த ஈவெண்ட் வந்து இருக்குது. அதோட வந்து இதுக்கு வந்து முக்கியம் வந்து டெக்னிக் இருந்தால் தான் வெயிட் கூட போகும். நிச்சயமாக. இதனூடாக வந்து இன்னும் ஒரு கேள்வி கூட, பெண்களுக்கு மாதாந்தம் நடைபெறுகின்ற ஒரு அது தொடர்ச்சி தான். அதை நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. பெண்ணாக பிறந்தால் மாதவிடாய் காலத்தை வந்து எதிர்கொள்ளத்தான் வேணும். அவ்வாறான ஒரு காலகட்டத்தில் வந்து இந்த பயிற்சி நெறி உங்களுக்கு அது கடினமாக இருக்காதா? பயிற்சி நெறி வந்து உண்மையாக வந்து கேர்ள்ஸ் வந்து அந்த நேரத்தில் வந்து என்ன ஒர்க் அவுட் வந்து ஸ்கிப் பண்ணுறவேல். ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா ஒர்க் அவுட் வந்து செய்யணும். ஏன்னா கேர்ள்ஸ் வந்து இந்த லேஸாக இருக்கிறதுக்கு வந்து உண்மையாக வந்து நாங்கள் வெயிட் லிஃப்டிங் ஃபீல்டை வந்து எங்களுக்கு வந்து வெயிட் லிஃப்டிங் செய்யலாம். ஆனால் வந்து ஓவர் வெயிட் போடலாம். அந்த நேரம் வந்து ஓவர் வெயிட் போடாமல் லைட் வெயிட் போட்டு செய்யணும். அப்படின்னா கொஞ்சம் என்ன இம்ப்ரூவ் ஆகிருக்கும் எங்களுக்கும் அந்த ஹெல்த்துக்கு வந்து. இப்போ ஸ்போர்ட்ஸ் செய்யறது ஆக்களை பார்த்தீங்கன்னா என்ன ஏலாமல் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லுவேன். நம்ம ஆனால் ஸ்போர்ட்ஸ் செஞ்சு இதில் இம்ப்ரூவ் பண்ண எங்களுக்கு வந்து அதில் வந்து லேஸாக இருக்கும். கட்டாயம் இதை வந்து புரிந்து கொள்ள வேண்டும். பல பேருக்கு தெரியாமல் இருக்கின்றது. அந்த நாட்களில் வந்து பெரிதாக வேலைகள் செய்யாமல் வந்து ஒரு ஒரு ஓய்வெடுக்கின்ற காலமாகத்தான் இருக்கின்றது. அது பழகியும் இருக்கும் பல பேருக்கு எதிர்கொள்ளாமல். அல்லது நீங்கள் சொல்லுவதை போல வந்து அந்த காலத்திலேயுமே வந்து எங்களால் முடிந்த அளவில் உடற்பயிற்சிகளை செய்கின்ற பொழுது எங்களுடைய உடலுக்கு தான் அது இலகுவாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். குறிப்பாக வந்து இந்த பழுதூக்கல் துறையிலே வந்து பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். வடமாகாணத்திலே நீங்கள் 9 சாதனைகளுக்கு சொந்தக்காரியாக இருக்கிறீர்கள். அந்த சாதனைகள் வந்து இன்னும் முறியடிக்கப்படாமல் இருக்கின்றது. நீங்கள் தான் அந்த சாதனைக்கு சொந்தக்காரராக இருக்கிறீர்கள். அந்த ஒரு சாதனை தொடர்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் வந்து தேசிய மட்ட பளுதூக்கல்ல வந்து 19 ரெக்கார்ட் ஸ்ரீலங்கன் ரெக்கார்ட் வச்சிருக்கேன். அது வந்து 2017 ஸ்டார்ட் பண்ணேன் ரெக்கார்ட் வைக்கிறதுக்கு. எந்த ரெக்கார்டு நான் தான் 19 தடவை முறியடிச்சினாலே இன்னும் இது வரைக்கும் முறியடிக்கப்படவில்லை. நான் வந்து 2020 என் ஃபீல்டை விட்டு நான் A-level காலத்தோடய நின்றுட்டேன். இப்போ தான் திருப்பி 6 இயர்ஸுக்கு பிறகு தான் கண்டினியூ பண்ணி வெயிட் லிஃப்டிங் செய்கிறேன். அந்த 6 இயர்ஸ்லேயும் வந்து யாரும் என்னோட ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணல இது வரைக்கும். நிச்சயம் அது ஒரு பெரிய உங்களுக்கான ஒரு வெற்றியாக தான் கருதப்படுகின்றது. குறிப்பாக வந்து 9 சாதனைகளை உங்களுக்காக வைத்திருக்கிறீர்கள். அப்படி இருந்தும் ஒரு 6 வருட இடைவெளியின் பின்னர் நீங்கள் மீண்டும் தொடர்ந்தாலுமே வந்து அந்த சாதனை இன்னும் முறியடிக்கப்படவில்லை. தொடர்ச்சியாக இந்த பயணம் உங்களுக்கு சிறப்பாக அமைவதற்கு வாழ்த்துக்கள். உங்களுடைய உடல் வலிமை எவ்வளவு தூரம் உங்களால் கை கொடுக்க இயலுமோ அவ்வளவு தூரம் வந்து இந்த துறையில் பயணிங்கள். குறிப்பாக ஏன் சொல்லுகிறேன் என்று பார்த்தால், உங்களை வந்து முன்னுதாரணமாக வைத்துக்கொண்டு பல பேர் வந்து இருப்பார்கள். நாங்களும் இந்த அக்கா மாதிரி வரணும், நாங்களும் இவ்வாறான சாதனை புரியணும் என்று பல பேர் இருப்பார்கள். அவர்களுக்கு நீங்கள் ஒரு சிறந்த முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சி கூட அவ்வாறாக தான். பெண்கள் வந்து வீடுகளிலே முடங்கியிருக்காமல் அவர்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்கான ஒரு தளமாகத்தான் இந்த தளம் இருக்கின்றது. குறிப்பாக உங்களை முன்னுதாரணமாக வைத்திருப்பவர்களுக்காகவாவது நீங்கள் தொடர்ச்சியாக இந்த துறையில் பயணிக்க வேண்டும். குறிப்பாக சாதனைகள் என்று சொல்லுகின்ற பொழுது இன்னும் ஒரு விடயம் கூட, உங்களுக்கு சிறந்த வீராங்கனைக்காக ஜனாதிபதி விருது கூட கிடைக்கப்பெற்றிருந்தது. அந்த ஒரு விடயம் தொடர்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள். 2016 வந்து எங்களுக்கு வந்து கால் பண்ணியிருந்தவங்க, அப்படி ஜனாதிபதி அவார்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கிறேன்னு சொல்லி கால் பண்ணியிருந்தவங்க. நாங்களும் போயிருக்கிறோம். எங்களுக்கு புதுசு தானே இது என்னன்னு தெரியாது. நாங்கள் போயிருக்கிறோம். அப்போ 3 பேரை செலக்ட் பண்ணி கூப்பிட்டாங்க ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு. அதில் பெஸ்ட்டான ஒரு ஆளுக்கு வந்து தான் அந்த ஸ்போர்ட்ஸ் உமன் சொல்லி பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் உமன் சொல்லி கொடுத்தது. அதில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை எனக்கு கிடைக்கும்னு சொல்லி. நான் கனவுலையும் நினைக்கல. போய் நிற்கிறோம், 3 பேரும் நிற்கிறோம். யாருக்கு கொடுப்பின மட்டும் தெரியும். எந்த பேரை கூப்பிடக்க எனக்கு கையெல்லாம் உதறல் மாதிரி எனக்கு கிடைக்குதான்னு சொல்லி. ஏன்னா இது வந்து வெயிட் லிஃப்டிங் ஃபீல்டை மட்டும் இல்லை, இந்த ஸ்போர்ட்ஸ் அவார்ட் கொடுத்தது வந்து எல்லா ஈவெண்ட்டையும் கால்குலேட் பண்ணி தான் கொடுத்தது. அது நான் எனக்கு கிடைக்கும்னு நான் கனவுலையும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நிச்சயமாக அதுவும் எங்களுக்கு ஒரு பெருமையான ஒரு மொமெண்டாகத்தான் இருக்கும் என்று நினைக்கின்றேன். அதாவது இலங்கை ரீதியில் வந்து பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் விமன் என்ற ஒரு அடையாளம் வந்து கிடைப்பதுமே வந்து ஒரு பெருமைக்குரிய விடயம் தான். அந்த அடையாளத்தை தொடர்ந்து இன்னும் ஒரு சாதனையை கூட நீங்கள் புரிய இருக்கிறீர்கள். அதாவது வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்லேயுமே வந்து நீங்கள் பங்கு பெற்ற போகிறீர்கள். தோஹாவிலே நடக்க போகிற அந்த ஈவெண்ட்டிலேயுமே வந்து பங்கு பெற்ற போகிறீர்கள். அதற்கு முதலில் வந்து நாங்கள் நிகழ்ச்சியின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக அறிந்த வரையில் வந்து இவ்வாறான ஒரு உலகத்தரம் வாய்ந்த பழுதூக்கல் நிகழ்ச்சிக்கு வந்து இலங்கையிலிருந்து இன்னும் போனதாக வந்து ஆதாரம் இல்லாவிட்டாலும் குறிப்பாக வடமாகாணத்திலிருந்து இவருமே வந்து போகவில்லை. நீங்கள் தான் முதலாவதாக வந்து இதற்கு தெரிவாகி இருக்கிறீர்கள். அப்பொழுது உங்களுடைய அந்த எண்ணம், உங்களுடைய சிந்தனை அது எவ்வாறாக இருந்தது?
எனக்கு வந்து ஒரு டென்ஷனாக இருந்தது. ஏன்னா நான் 6 இயர்ஸுக்கு பிறகு ஒரு காம்படிஷனை வந்து ஃபேஸ் பண்ண போகிறேன்னு சொல்லி. இது வந்து யூனிவர்சிட்டிக்கலான நடைபெற்ற ஒரு ஈவெண்ட் வந்து அது வந்து செப்டம்பர் மாதம் வேர்ல்டு யூனிவர்சிட்டி சாம்பியன்ஷிப் வந்து நடக்க போகுது. அதுக்கான செலெக்ஷன் தான் இப்போ நடந்தது. அதில் வந்து எல்லா யூனிவர்சிட்டி கேர்ள்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க. அதில் வந்து 2 கேர்ள்ஸ் மட்டும்தான் செலக்ட் ஆகிருக்கிறாங்க. ஒன்று எனக்கும், இன்னொன்று வந்து ஒரு சிங்கள மொழி சகோதரி அவர்களுக்கும் கிடைச்சிருக்கு. வடமாகாணத்தில் வந்து இதுவரைக்கும் பெண்கள் வந்து சவுத் ஏஷியன் கேம்ஸுக்கோ இல்லாட்டி வேர்ல்டு யூனிவர்சிட்டி சாம்பியன்ஷிப்புக்கோ போனதில்லை. 2019 வந்து சவுத் ஏஷியன் கேம்ஸுக்கு போய் பார்ட்டிசிபேட் பண்ணி செகண்ட் பிளேஸ் வின் பண்ணிட்டு வந்தேன்னா. இது வந்து செப்டம்பர் மாதம் நடைபெற போகுது. இதுக்கு வின் பண்ணுவன்ட்டு ஏமா ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு இருக்கிறேன். கட்டாயம் பயிற்சிகள் தான் வந்து எங்களை இன்னும் உயர்த்தும். உங்களால் எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் பயிற்சிகளை பெற்றுக்கொள்ளுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு கிடைக்கின்ற வெற்றி வந்து ஒட்டுமொத்த எங்களுடைய நாட்டிற்கே கிடைத்த ஒரு வெற்றியாகத்தான் கருதப்படும். குறிப்பாக முதல் தடவை வந்து இவ்வாறான ஒரு தெரிவின் மூலம் நீங்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறீர்கள். அதில் வெற்றி பெற்றால் வந்து எங்களுக்கு நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியாக கருதப்படும். குறிப்பாக வடமாகாணத்திற்கு எங்களுடைய தமிழ் பெண்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வெற்றியாகத்தான் பார்க்கப்படும் என்று நினைக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சியின் சார்பிலும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளும். குறிப்பாக இன்னும் ஒரு விடயம் கூட, இந்த விளையாட்டு நிகழ்ச்சிகள் அல்லது போனால் இந்த விளையாட்டு தொடர்பான போட்டிகளில் பங்கேற்கின்ற பொழுது வந்து முக்கியமாக பார்க்கப்படுகின்ற ஒரு விடயம் வந்து ஸ்பான்சர்ஷிப். நாங்களா வந்து எங்களுடைய திறமை எவ்வளவு இருந்தாலுமே வந்து எங்களுடைய முயற்சி எவ்வளவு இருந்தாலுமே வந்து அது வெளி உலகத்திற்கு தெரியாமல் இருப்பதற்கு ஒரு காரணம் ஸ்பான்சர்ஷிப் எங்களுக்கு இல்லாமல் இருக்கிறதான் வந்து அது ஒரு மிகப்பெரிய காரணம். பல பேர் வந்து திறமைகள் இருந்தாலுமே வந்து ஒரு லெவலுக்கு மேல் நான் நினைக்கின்றேன் ஸ்ரீலங்காக்குள்ள எங்களுடைய நாட்டுக்குள்ளே வந்து மாவட்ட ரீதியிலோ மாகாண ரீதியிலோ தேசிய ரீதியிலே போய் சாதனை படைத்து விட்டு அங்கால் போறதுக்கு வந்து வழி தெரியாமல் இருக்கிறார்கள் பல பேர். அது பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. நான் குறிப்பாக வந்து இது விளையாட்டுத்துறையில் மட்டும் சொல்லவில்லை, எல்லா துறையிலுமே இவ்வாறான ஒரு பிரச்சனை இருக்கின்றது. இந்த பிரச்சனை வந்து எங்களுடைய நாட்டில் எவ்வாறாக இருக்கின்றது, தற்காலத்தில் அது எவ்வாறாக இருக்கின்றது? உண்மையை சொன்ன போனால் ஸ்பான்சர்ஷிப் வந்து குறைவு. எனக்கு ஸ்பான்சர்ஷிப் வந்து 2015 வந்து நான் என்ன வெளிநாடுகள் மீட்டுகளை போய் பார்ட்டிசிபேட் பண்ண வலிக்கிட்டான். காமன்வெல்த் சாம்பியன்ஷிப்பில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் 2015 போகிறேன்னு எனக்கு வந்து ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கல. அப்போ எங்களோட அப்பா வந்து எங்களை காணி உறுதி அடைய வச்சு தான் என்னை அனுப்பிடுவார். அதுக்கு பிறகு தான் வந்து லோன் அதில் போட்டு மீட்டெடுத்தது. அப்படி சொல்ல போனால் போன வருஷம் எங்களுக்கு தாய்லாண்டில் மீட் நடந்தது, ஸ்ட்ரென்த் லிஃப்டிங். அது வெயிட் லிஃப்டிங்கில் ஸ்ட்ரென்த் லிஃப்டிங் மீட் நடந்தது. எனக்கு 3 கேர்ள்ஸ் தான் இங்கே வடமானதுலேருந்து போனாங்க. அதில் வந்து 2 கேர்ள்ஸுக்குமே வந்து ஸ்பான்சர் கிடைச்சது. ஏன்னா 2 பேரும் வந்து ஸ்கூல் படிக்கிறவங்க, ஸ்கூலால் கொடுத்தவங்க. எனக்கு வந்து ஸ்பான்சர்ஷிப் இல்லை. ஏன்னா அவையில் கல்குலேட் பண்ணோம் என்னென்னு சொன்னால் நாங்கள் கொஞ்சம் வசதியாம், அவையில் விட கொஞ்சம் வசதியாமன்னு சொல்லி. வசதிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. வசதி வந்து என்ன, நான் அப்போ ஒவ்வொரு இயர் தான் செலக்ட் ஆகி போய் கொண்டு இருக்கேன். அப்போ எங்களோட வீட்டை நம்பி நான் இருக்கலாது தானே. ஸ்பான்சர்ஷிப் பண்ணால் எல்லாருக்கும் ஒரு பொதுவாக இருக்கணும். இந்த வருஷமும் ஸ்ட்ரென்த் லிஃப்டிங் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் நடைபெறுது. என்னால் போகலாது. ஏன்னா எனக்கு வந்து காசு இல்லை. ஏன்னா இந்த காம்படிஷனுக்கும் போகணும் அதுக்கும் போகணும்னு சொல்ல எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒருத்தரும் இல்லை. அது ஒரு பாரிய ஒரு பிரச்சனை. ஆனால் வந்து எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய செல்வந்தர்களாக இருக்கலாம் அல்லது போனால் இவ்வாறான விடயங்களில் வந்து முதலீடு செய்பவர்கள் வந்து ஒரு கொஞ்சம் நீங்கள் இதை வந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். இதன் மூலம் வந்து வெளியே தெரிய போறது வந்து எங்களுடைய பிள்ளைகள் தான். அப்பவே இந்த முதலீடு செய்பவர்கள் அல்லது போனால் வந்து புலம்பெயர் தேசங்களிலே இருப்பவர்களும் வந்து கொஞ்சம் சிந்தித்து செயற்படுங்கள். தேவையான விடயங்களுக்கு உதவி செய்வதில் வந்து எந்த ஒரு பிழையும் கிடையாது. அதே நேரம் உங்களுடைய உதவியின் மூலம் வெளித்தெரிய போறது வந்து எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற திறமை மிக்கவர்கள் தான் வந்து வெளியிலே தெரிய போறார்கள். இந்த ஸ்பான்சர்ஷிப் என்றது வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாகத்தான் இருக்கின்றது. இதை வந்து இந்த முதலீடு செய்பவர்கள் வந்து கொஞ்சம் கவனத்தில் எடுத்தால் எங்களுடைய பிள்ளைகளுமே வந்து உலகத்தரம் அளவில் வந்து பெரிய ஒரு சாதனை பெற்ற மாணவர்களாக வந்து உருவாகுவதற்கான வாய்ப்பும் கூட கிடைத்துக் கொள்ளும். சரி, இவ்வளவு காலம் வந்து 13 வயதிலிருந்து தற்பொழுது வரையிலும் இந்த துறையின்பால் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நிச்சயமாக உங்களுக்கு வந்து பயிற்றுவிப்பாளர் எவ்வளவு முக்கியம் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம். அவ்வாறு உங்களுடைய பயிற்றுவிப்பாளர் தொடர்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள். எனது பயிற்றுவிப்பாளர் வந்து எனது தந்தை தான். அவர்கிட்ட தான் நான் வந்து பழகினேன். இப்போ யூனிவர்சிட்டிக்கு போன பிறகு எனக்கு வந்து நிக்கலஸ் சார் தான் இப்போ பயிற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். அவர்கிட்ட தான் இப்போ பயிற்சிகளை மேற்கொண்டு இந்த போட்டியில் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கிறேன்.
கட்டாயம். அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு இந்த துறை சார்ந்து நீங்கள் ஒரு பெண், சொல்லப்போனால் ஒரு பெண் வந்து ஒரு துறையிலே வந்து சிறப்பாக பயணிப்பது என்பது கடினமான ஒரு விடயம். நீங்கள் இவ்வளவு தூரம் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு தெரிந்து வந்து ஒரு 10 வருடங்களாக இந்த துறையிலே வந்து பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அவ்வாறு நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கையில் வந்து உங்களுக்கு உற்ற துணையாக நின்றவர்கள் அல்லது போனால் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணினவர்கள்னா நீங்கள் யாரை சொல்லுவீர்கள்? முதலாவது சொல்ல போனா என் அப்பா, அடுத்ததான் என் ஃபேமிலி. என்ன சொல்லுவேன், எங்களோட அப்பா எனக்காண்டி அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு. தண்ட வேலையை கூட தியாகம் செய்து எனக்கு வந்து ப்ராக்டிஸ் இருந்த வேலைண்டா ப்ராக்டிஸ் பார்க்குறது காம்படிஷன். உங்களுக்கு வந்து முந்தி வந்து ஒரு 1 மந்த்துக்கு ஒரு உங்களுக்கு காம்படிஷன் வெளியில் நடக்கும். அப்போ எங்களோட அப்பாவுக்கு வந்து லீவ் எடுக்க இல்லாது. லீவ் எடுத்துட்டா ஒர்க் ப்ரெஷர் பிறகு. அப்போ அதுக்காண்டி எங்களோட அப்பா வேலையும் வேணாமன்னு சொல்லி ரிசைன் பண்ணி கொடுத்துட்டு வந்து எனக்கு வெயிட் லிஃப்டிங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி என்னை கூட்டிக் கொண்டு போனவர் வெயிட் லிஃப்டிங் மீட்டிங். அப்போ நான் முதலாவது நன்றி கடன் பட்டிருக்கிறது வந்து எங்களோட அப்பாவுக்கு மட்டும்தான். கட்டாயம். குறிப்பாக பெண் பிள்ளைகள் அப்பாவிற்கு எப்பவுமே வந்து செல்ல பிள்ளைகள் அவர்களுடைய கனவுகளை நிறைவேற்றுவதற்கு குடும்பம் தான் முதலில் வந்து பெரிய ஒரு ஒத்துழைப்பு பண்ணுவார்கள். அதன் பிறகுதான் வந்து அடுத்த கட்டத்தில் இருப்பவர்கள் ஆசிரியர்களோ சக நண்பர்களோ வந்து உறவினர்களோ. குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பு இருந்தால் சிறப்பாக நாங்கள் இந்த ஒரு துறையில் வந்து பயணித்துக் கொள்ளலாம். அவ்வாறு இருக்கையில் வந்து நீங்கள் பாடசாலை காலத்திலிருந்து கடந்து சென்று தற்பொழுது வந்து பல்கலைக்கழகத்திலே இருக்கிறீர்கள். பல்கலைக்கழகத்தில் இருந்து தான் வந்து இந்த உலகத்தரம் அளவிலான இந்த போட்டியிலையும் வந்து நீங்க பங்கு பெற்று போகிறீர்கள். இருந்தாலுமே வந்து நாங்கள் தமிழ், குறிப்பாக நான் இதை வந்து சொல்வதில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது என்று நினைக்கின்றேன். நாங்கள் தமிழ் பிரதேசத்தில இருந்தே போயிருக்கிறோம். இந்த இன ரீதியான பிரச்சனைகள், மத ரீதியான பிரச்சனைகள் வந்து எல்லா துறைகளிலுமே காணப்படுகின்றது. அவ்வாறு இருக்கையில் வந்து நீங்கள் ஒரு தமிழ் பெண்ணாக வந்து சிறப்பாக பயணித்துக் கொண்டிருக்கையில் வந்து பல பிரச்சனைகள், பல சவால்களையும் எதிர்கொண்டிருப்பீர்கள். அவ்வாறாக நீங்கள் எதிர்கொண்ட சவால்கள் தொடர்பாக சொல்லுங்கள். உண்மையா சொல்ல போனோம்னா எங்களுக்கு வந்து சிங்கள மொழி ரீதியா எங்களுக்கு பிரச்சனை வாரல. எங்கட மொழியால தான் என்ன இவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி நிறைய இஷ்யூஸ் வர்றது எங்கட ஆக்களால தான். சிங்கள ஆக்கள் வந்து அப்படி இல்லை. அவை வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. உண்மையா சொல்ல போனா இங்க வடமாகாண ரீதியை விட எனக்கு என்ன இலங்கை ரீதியான சிங்கள மொழி பேசுற சகோதரால எனக்கு வந்து சப்போர்ட் கூடயா இருக்கு. ஏன்னா நாங்க இப்ப வெயிட் லிஃப்டிங் செய்ய போறோம்னு சொன்னா காம்படிஷனுக்கு வந்து அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. எங்களுக்கு அது ஒரு ஊக்குவிப்பா எங்களுக்கு இருக்குது. கட்டாயம். இது எல்லாமல் வந்து எங்களுடைய பிரதேசம் சார்ந்து எழுது போனால் எங்களுடைய விமர்சனம் ஒன்று இருக்குத்தானே. ஏனம்மா உனக்கு தேவையில்லாத வேலை, வீட்டிலேயே இருக்கலாம், படிச்சுட்டே இருக்கலாம், இவ்வாறான விமர்சனங்கள் வந்து அதிக அளவில் நாங்கள் கேள்விப்படுற ஒரு விமர்சனம். சாதாரணமாக எல்லா துறையில் வந்து அதை கேட்கக்கூடிய ஒரு விமர்சனம் தான். அவ்வாறு இருக்கையில் வந்து உங்களால் ஒரு மறக்க முடியாத ஒரு விமர்சனம் என்றால் நீங்கள் இதை சொல்லுவீர்கள்? இப்ப விமர்சனங்கள்னு நான் கேள்விப்படுறேன் இல்லை. எனக்கு வந்து நேரா வந்து எனக்கு ஒருத்தர் வந்து சொன்னதா இல்லை. ஆனா எனக்கு 13 வயசுல நான் இந்த ஃபீல்டுக்கு வரும்போது நிறைய விமர்சனங்கள், ஏன் பிள்ளைய எப்படி அனுப்புறீங்க, பிள்ளை வந்து என்ன வடிவில்லாம போயிடும், போய்ச மாதிரி வந்துடும்னு சொல்லி எவ்வளவு விமர்சனங்கள். அதோட நான் செய்யற காலத்துல வந்து வெயிட் லிஃப்டிங் ஃபீல்ட வந்து எங்களோட வடமாநிலத்துல வந்து கேர்ள்ஸ் இல்லை, 2 பேர் தான். நானும் இன்னொரு பிள்ளையும் தான் இருந்தாங்க. அப்ப 2 பேருக்குமே சொல்லாத கேட்காத நாங்க வசனங்களே இல்லை. அதுக்கு பிறகு இப்ப நாங்க என்ன நேஷனல் அதுகள் வந்து பிளேஸ் பண்ணி பேப்பர் மீடியா அதில் போட்ட பிறகு இப்ப ஸ்கூல்ல இருந்து எங்களோட ஸ்கூல்ல இருந்தே பல பிள்ளைகள் வந்து எங்கள்கிட்ட வந்து வெயிட் லிஃப்டிங் செய்யணும். இப்ப வந்து அந்த முந்தி இருந்த காலத்தை விட இப்ப இருக்கிறது குறைவன்னு சொல்லுவேன். கட்டாயம். அதற்கு ஒரு காரணம் வந்து எங்களுடைய சோஷியல் மீடியாவினுடைய பயன்பாடுன்னு சொல்லலாம். சோஷியல் மீடியாவால் வந்து பல பேர் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பல பேர் வந்து தங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்கான ஒரு தளமாக கூட இந்த சமூக ஊடக தளங்கள் வந்து காணப்படுகின்றது. நீங்க சொல்லியிருந்தீர்கள் உங்களுடைய அந்த பாடசாலையில் இருக்கிற மாணவர்கள் வந்து எங்களிடம் வந்து தற்பொழுது பழகி கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விடயம் தான். நீங்கள் சொன்னதை போல வந்து நீங்கள் பழகக்கூடிய காலத்தில் வந்து வடமாகாணத்தை பொறுத்தவரையில் பெரிதாக பெயர் சொல்லப்படாத வீராங்கனைகள் இல்லாவிட்டாலும் கூட தற்காலத்தில் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். அதுவுமே வந்து உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய உங்களுடைய போராட்டத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வெற்றியாகத்தான் காணப்படுகின்றது. குறிப்பாக எங்களுடைய வடமாகாணத்தை பொறுத்தவரையில் தற்காலத்தில் இந்த பளுதூக்கல் துறையில் வந்து பெண்களுடைய பங்களிப்பு எவ்வாறாக இருக்கின்றது? வடமாநிலத்துல பொறுத்தவரையில இப்ப கேர்ள்ஸ் வந்து பாய்ஸை விட மோஸ்ட்லி கேர்ள்ஸ் தான் கூட வெயிட் லிஃப்டிங் செய்யறான்னு சொல்லலாம். ஏண்டா இப்போ ஒரு 50-60 பேருக்கிட்டே நான் நினைக்கிறேன் கேர்ள்ஸ் இருக்கிறீங்க. ஏண்டா ஸ்கூல் லெவல்ஸ்ல பார்த்தோம்னா ஸ்கூல்ல வந்து சாம்பியனாகவும் வந்திருக்கணும். எங்களோட வடமாகாண ரீதியாக வந்து ஸ்கூல் நேஷனல்ல வந்து சாம்பியனாகவும் வந்திருக்கணும். கேர்ள்ஸ் வந்து இப்போ மோஸ்ட்லி வந்து கூட இந்த வெயிட் லிஃப்டிங் ஃபீல்டுக்கு வந்து இப்போ கூட. கட்டாயம்.
அதுடன் வந்து இன்னொரு கேள்வி கூட, ஆண்களுமே வந்து இந்த துறையில் சரிசமமாக பயணித்து கொண்டிருக்கிறார்கள். தற்காலத்தில் வந்து எல்லா துறையிலையுமே வந்து பெண்களும் ஆண்களும் சரிசமமாக பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு காலகட்டம் இருந்தது, பெண்கள் மட்டும்தான் இந்த துறை, ஆண்கள் மட்டும்தான் இந்த துறை. ஆனால் தற்பொழுது வந்து அது எதுவுமே இல்லை. எல்லா துறையிலையுமே இருபாலாரும் வந்து பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்களினுடைய இந்த பழுதூக்கல் துறை வந்து எவ்வாறாக இருக்கின்றது உங்களுடன் ஒப்பிடு? பெண்கள் பங்கு பெற்றுகின்ற அந்த வீதத்திற்கும் ஆண்கள் பங்கு பெற்றுகின்ற அந்த வீதத்தும் எவ்வாறாக இருக்கின்றது? உண்மையா சொல்ல போனா வடமாகாணத்துல வந்து ஒப்பிடும் போது உண்மையா ஆண்களுடைய இது வந்து குறைவேண்ட இது வரைக்கும் ஓப்பன் நேஷனல் வந்து போய்ஸ்ல வந்து ஒருத்தருமே பிளேஸ் பண்ணது இல்லை இது வரைக்கும். ஆக சீனியர் நேஷனல் மட்டும் தினேஷ் குமாரும் விஜயசங்கரன் சொல்லி, விஜயசங்கரன் எங்களோட அண்ணா தான், அவை 2 பேரும் தான் ஓப்பன்ல வந்து 3rd பிளேஸ் அடிச்சிருக்கிறோம். ஃபெஸ்டிவல் மினிஸ்ட்ரியால நடக்கிற மீட் வந்து இது வரைக்கும் போய்ஸ்ல வந்து ஒருத்தருமே பிளேஸ் பண்ணது இல்லை வடமாகாணத்துல. அது ஒரு பெரிய ஒரு பின்னடைவாகத்தான் காணப்படுகின்றது. எங்களோட பிள்ளைகள் வந்து எவ்வளவு தூரம் முன்னோக்கி போனாலும் சில பல பிரச்சனைகளால் வந்து இவ்வாறான ஒரு சூழ்நிலையை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். அல்லது போனால் ஏலவியா சொன்னது போல எங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்கு வந்து அந்த ஒரு ஒத்துழைப்பு எங்களுக்கு கிடைக்காமல் இருப்பது தான் வந்து இந்த பிரச்சனைக்கான ஒரு காரணமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். சரி, நீங்கள் வந்து பல்கலைக்கழகத்திலே வந்து படித்துக் கொண்டிருக்கிறீர்கள், இந்த துறையிலேயுமே வந்து பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய படிப்புக்கும் இதற்கும் இடையிலான அந்த நேரத்தை எவ்வாறாக நீங்கள் செலவு செய்கிறீர்கள்? நான் வந்து படிக்கிறது வந்து ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட். அதுல வந்து எல்லா ஸ்போர்ட்ஸும் பழகிருக்கணும் தானே. அப்போ எங்களுக்கு வந்து 8 மணிலேருந்து 5 மணி மட்டும் லெக்சர்ஸும் நடக்கும், இது நடக்கும். 5 மணிக்கு பிறகு ப்ராக்டிஸ், எங்களுக்கு 5 மணிக்கு பிறகு தான் வெயிட் லிஃப்டிங் ப்ராக்டிஸ் எங்களை ஜூனியரில் போட்டிருக்கு. அதுக்கும் போய் ப்ராக்டிஸ் பண்ணி 8-8:30 அப்படித்தான் வீட்டையே போகிறது. அது ஒரு பெரிய ஒரு சிக்கலான விடயம். குறிப்பாக நாங்கள் 2 வேலைகளை ஒரே நேரத்தில் பார்க்கிறோம். படிக்க வேண்டும், எங்களுடைய பேஷன், எங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த பேஷனை நோக்கி செல்வதற்கும் வந்து நேரத்தை ஒதுக்கத்தான் வேணும், வேறு வழி இல்லை. எங்களுக்கு பிடித்த துறையில் பயணிக்கின்ற பொழுது நாங்கள் தான் சில விடயங்களை வந்து தியாகம் செய்து பயணிக்க வேண்டும். குறிப்பாக உங்களுக்கு நான் வாழ்த்துக்கள் தான் சொல்லியாக வேண்டும். 2 துறையிலுமே வந்து சிறப்பாக பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். சரி, இவ்வாறு இருக்கையில் வந்து உங்களை பார்த்து முன்மாதிரியாக வளருவார்கள் பல பேர். அவ்வாறு வருபவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய, அவர்களுக்கு உங்களுடைய அனுபவத்தில் இருந்து நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரைகள் என்னவாக இருக்கும்? நானுமே சீரியஸாக என்ன முன்மாதிரியாக வச்சு மூவ் பண்ணி கொண்டு போகணும்னு நான் இப்போ யூனிவர்சிட்டிக்கு போன பிறகு தான் எனக்கே தெரிய வந்தது. நான் வந்து என்ன ஸ்கூலுக்கு போவேன், வந்து ப்ராக்டிஸ் செய்வேன், வீட்டே இருப்பேன். அப்படி வளர்ந்த பிள்ளை தான் நான் வெளியில் சுற்றி பார்க்குற சொல்கிறது, அப்படி ஃப்ரெண்ட்ஸோடு தெரிகிறேன்லாம் நான் A லெவல் எடுக்க மாட்டேன், நான் அப்படி தெரிஞ்சதில்லை. அப்போ நான் யூனிவர்சிட்டிக்கு இந்த முறை போனால், யூனிவர்சிட்டிக்கு போக ஒரு பிள்ளை வந்து கட்டி பிடிச்சி, அக்கா நீங்கள் இந்த யூனிவர்சிட்டியா வந்து நீங்கள் சொல்லி உங்களோட பேப்பர் கட் அவுட் அதெல்லாம் நான் வச்சிருக்கிறேன் வீட்டை சொல்லிக்க எனக்கு ஒரு ஷாக்கிங்காக இருந்தது. அந்த பிள்ளை வந்து முல்லைத்தீவு. அப்போ என்ன தெரிஞ்சிருக்கு தானே என்று சொல்லி எனக்கு ஷாக்கிங். அது எனக்கு வந்து என்ன சொல்கிறேன்டா, என்ன நான் வந்து இன்ஸ்பயர் ஆகிருக்கிறேன்னு சொல்லி எனக்கு தெரியா. அப்படி இருக்கிறேன்னு சொன்னால் நான் என்னையும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி நானும் கொஞ்சம் என்ன இருக்கிற ஸ்கில்ஸ் அதில் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண இயலும். கட்டாயம். ஏனென்றால் வந்து அதற்கு ஒரு காரணம், என்னை பார்த்து என்னும் பிள்ளைகள் வளருகிறார்கள் என்பதற்காக வந்து எங்களை நாங்கள் இன்னும் மேலும் மேலும் செதுக்கிக் கொள்வோம், வளப்படுத்திக் கொள்வோம் என்பதுதான் வந்து என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. சரி, குறிப்பாக வந்து இந்த பழுதூக்கல் இந்த துறையிலே வந்து பயணிப்பதற்கு உடற்பயிற்சி மிக முக்கியமான ஒரு பயிற்சியாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து இந்த உணவு பழக்க வழக்கம் நாங்கள் தொடர்ச்சியாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு உணவு பழக்க வழக்கங்கள் இருக்கும். அவ்வாறு வந்து இந்த துறையிலே பயணிப்பவர்களுக்கு இந்த உடற்பயிற்சி சார்ந்தோ அல்லது போனால் இந்த உணவு பழக்க வழக்கம் சார்ந்தோ நீங்கள் கூறக்கூடிய அறிவுரை என்னவாக இருக்கும்? என்னென்னு சொன்னால், இப்போ ஜிம் போகிறேன்னு சொன்னால் உடனே எல்லாரும் வந்து ப்ரோட்டீன் அது இது யூஸ் பண்ணுறது கூட. உண்மையாக சொல்ல போனால் எங்களுக்கு வந்து நேச்சுரலாக கிடைக்கிற ஃபுட் தான் உண்மையாக நல்ல. நான் வந்து இப்போ 84 கிலோவில் இந்த ஃபீல்டை விட்டு நான் வெளியில் வந்துட்டேன். 6 இயர்ஸுக்கு பிறகு தான் இந்த ஃபீல்டுக்கு வந்து நான் சொன்னேன். அதுக்கு பிறகு என்ன ஃபுட் வந்து மாறிட்டு, நான் நார்மலாக ஆக்கள் சாப்பிட்ற மாதிரி நானும் சாப்பிட வலிக்கிறேன். அதனால என் பாடி வெயிட் வந்து 84 கிலோவுக்கு வந்துட்டு நான் இந்த காம்படிஷனுக்காண்டி 77 கிலோ வரணும் பண்ணுறதுக்காண்டி 1 மந்த்துக்குள்ளே குறைச்சேன். நான் பாடி வெயிட் குறைச்சி நான் காம்படிஷன் வந்து ஏறைக்கு வந்து என் பாடி வெயிட் வந்து 77.300 கிராம் 300 கிராம் கூட என்று சொல்லி தலைமையில் இருந்தது. 2 நிமிட்ஸுக்குள்ள காட்டணும்னு சொல்லி தலைமையில வட்டி இந்த காம்படிஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணேன். உண்மையாக சொல்ல போனவன்டா நேச்சுரலாக கிடைக்கிற எக்
எக் மெட்டது பீஃப் அதுகள் தான் நான் வந்து மோஸ்ட்லியாக கூட சாப்பிட்றது. இந்த ஃபீல்டை விட்ட பிறகு நான் வந்து அந்த இது ஒன்றும் நான் சாப்பிட்றது இல்லை, எனக்கு வருத்துட்டு நான் சாப்பிட்றேன் இல்லை. இப்போ தான் திருப்பி இந்த டயட்டை கொண்டு வந்து நான் டயட்டோட சேர்ந்து ப்ராக்டிஸை கொண்டு போகிறேன், இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு. இப்போ நாங்கள் ப்ரோட்டீன் மாக்கு பதிலாக நாங்கள் வந்து முட்டை அதை சாப்பிட்றாலே அதிலே வந்து ப்ரோட்டீன் இருக்குது எங்களுக்கு. கட்டாயம் இந்த கருத்தை நான் வந்து ஏற்றுக்கொள்கிறேன். ஏன்னு சொன்னால் வந்து நாங்கள் ஜிம் போகிறோம், எங்களுடைய உடலை குறைக்க வேண்டுமோ அல்லது கூட்ட வேண்டுமோ என்று நாங்கள் ஜிம் போக தொடங்கினாலே வந்து அதிகமானவர் வந்து இந்த இயற்கை அல்லாமல் வந்து மருந்து பொருட்கள், மாத்திரைகள், சப்ளிமெண்ட் என்று சொல்வார்கள், அவ்வாறான விடயங்களை வந்து எடுத்துக்கொள்கிறார்கள். அது உடலுக்கு வந்து உபாதியை அல்லது போனால் தீங்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்கும். இயற்கையாகவே எங்களுடைய உணவுப் பொருட்கள், எங்களுடைய நாங்கள் நாள்தோறும் 3 வேளையும் சாப்பிடக்கூடிய அந்த உணவை கட்டுப்படுத்தி உணவிலே நாங்கள் சேர்த்துக்கொள்ள வேண்டிய கார்போஹைட்ரேட்டாக இருக்கலாம், புரதமாக இருக்கலாம், நார்ச்சத்தாக இருக்கலாம், நீர்ச்சத்தாக இருக்கலாம், இவ்வாறான விடயங்களை உணவின் மூலமாக எடுத்துக்கொண்டால் வந்து அது எங்களுடைய உடலுக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். தேவையில்லாமல் வந்து இந்த சப்ளிமெண்ட்டுகளை எடுத்துக்கொள்வதன் மூலம் இப்படியாவது ஒரு சைட் எஃபெக்ட் ஒன்று இருக்கும் தான் கட்டாயம். இந்த நாங்கள் மருந்து மாத்திரைகள் மூலம் நாங்கள் என்னதான் டக்குன்னு எங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரிஞ்சாலுமே வந்து அந்த டக்குன்னு தெரிவதன் மூலம் வந்து பெரிய ஒரு விளைவு, எங்களுக்கு எதிர்காலத்தில் பெரிய ஒரு விளைவு வந்து ஏற்படக்கூடிய ஆபத்து தான் இருக்கின்றது. ஆனால் பலருமே வந்து அதை உணர்ந்து கொள்வதில்லை. ஜிம் போனாலும் பரவாயில்ல, வந்து ஒரு சின்னதாக ஒரு கொஞ்சமாக சப்ளிமெண்ட் எடுத்து இன்னும் கொஞ்சம் உடம்பை குறைச்சு கொள்ளலாம்னு தான் நினைக்கிறார்கள். வந்து அது மிகப்பெரிய ஒரு கூடாத ஒரு விடயமாகத்தான் நான் கருதுகிறேன். அதற்கு நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? ஒப்புக்கொள்றேன். ஏன்டா இப்படி வந்து குறைச்சி வந்து இப்போ வெயிட் லிஃப்டிங் ஃபீல்டு எடுத்துக்கொண்டாலும் இப்போ வந்து நானே கண்ணூடா பார்த்துருக்கேன், இன்ஜெக்ஷன் அடித்து பெர்ஃபார்மன்ஸை கூட்டிக்கொள்கிறது. அது வந்து ஒரு கொஞ்ச காலத்துக்கு இருக்கும், ஆனால் அதுக்கு பிறகு வந்து அவன் பெர்ஃபார்மன்ஸ் ஃபுல்லாகவே டவுன் ஆயிடும். அதோட வந்து எங்களுக்கு வந்து ஆன்டிடோபிங்னு சொல்லி ஒன்று இருக்குது, ஊக்க மருந்து செக் பண்ணுறேன்னு சொல்லி. அதில் சம்டைம் பிடிபட்டு இருந்தேன்டா வேலை காம்படிஷனில் கிடைச்ச மெடலும் பறிச்சிருவாங்க. அதோட வந்து அவங்கள கொஞ்சம் வருஷத்துக்கு பேன் பண்ணியும் விட்டுருவாங்க. அது நாங்கள் சம்பாதித்து வைத்திருக்கின்ற எங்களுடைய பேருக்கே கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானமாகத்தான் இருக்கும். அது நாங்கள் எங்களுடைய பிரதேசத்திலே அந்த ஊக்கமருந்து பரிசோதனை வந்து எங்கள் சார்ந்த இடங்களிலே வந்து குறைவாக இருந்தாலும் சர்வதேச அளவில் வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு விடயமாக கருதப்படுகின்றது. இந்த விளையாட்டுகள் சாதனை புரிபவர்கள், குறிப்பாக பெரிய பெரிய போட்டிகளிலே வந்து சாதனை புரிபவர்கள் வந்து இவ்வாறான விடயங்களில் பங்கு பெற்றக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் காணப்படுகின்றது. ஆனால் அவ்வாறு இல்லாமல் வந்து உங்களுடைய திறமை, உங்களுடைய உடலிலே நீங்கள் வந்து நம்பிக்கை வைத்து பயிற்சி செய்கின்ற பொழுதுதான் வந்து அது நீண்ட காலத்துக்கு நிலைத்திருக்கும். குறிப்பாக தன்னம்பிக்கை, என்னால் முடியும் என்பது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம். அதை வந்து நீங்கள் எவ்வாறாக பார்க்கிறீர்கள்? தன்னம்பிக்கை என்ற வந்து எனக்கு என்னன்னு சொன்னா, எனக்கு இந்த உண்மையா சொல்ல போனேன்டா எனக்கு இந்த காம்படிஷன் செய்ய போறதுல வந்து ஆர்வம் கூடயா இருந்துச்சு. ஏன்டா இவ்வளோ வருஷத்துக்கு பிறகு இந்த ஃபீல்டுக்கு வந்து செய்ய போறேன்னு சொல்லி அதோட வந்து ஒரு காம்படிஷன் செய்ய போய்க்கு என்னால் முடியும், என்னால் இந்த இந்த இது வந்து எனக்கு வந்து 150 பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லி எங்களுக்கு பாயிண்ட்ஸ் அடிப்படையில் தான் வந்து செலக்ட் பண்ணவங்க. 150 பாயிண்ட்ஸ்ன்றா எனக்கு கட்டாயம் வந்து 158 கிலோ நான் இந்த காம்படிஷனில் வந்து செஞ்சே ஆகணும். ஆனால் நான் வந்து ப்ராக்டிஸுக்கு போனது 1 மாதத்துக்கு முதல் தான் ப்ராக்டிஸுக்கு போனேன். நான் முதல் செஞ்ச வெயிட் வந்து 185 கிலோ டோட்டல். அப்போ ப்ராக்டிஸுக்கு போய்க்க 1 மாதத்தில் வந்து 6 மாதம் கேப்பை வந்து இது பண்ணுறேன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம்தான். சரின்னு சொல்லி சார் எனக்கு பர்சனலாக கொஞ்சம் சப்போர்ட் தந்தவர், ப்ராக்டிஸுக்கு வா கொள்ளு. ஏன்னா நான் ப்ராக்டிஸ் போகல, யூனிவர்சிட்டி போயும் ப்ராக்டிஸ் போகல. அப்போ சார் தான் கால் பண்ணி வா இப்படி மீட் வரப்போது வந்து செய்ன்னு சொல்லி கூப்பிட்டு ஒவ்வொரு நாளும் ப்ராக்டிஸ். எனக்கு ஞாயிற்றுக்கிழமையும் சனிக்கிழமையும் ரெஸ்ட், அதுவும் சனிக்கிழமை வந்து ஜிம் ஒர்க் அவுட் தரவர், எனக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து ரெஸ்ட். இதில் வந்து உண்மையாக நான் சாருக்கு தான் உண்மையாக தேங்க்ஸ் சொல்லணும். அப்படி செஞ்சு தான் எனக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணி நான் வந்து இந்த காம்படிஷனுக்கு ஏற போகிறேன்னு சொல்லிக்க ஒரு டென்ஷனும். ஆனால் இதை வந்து கட்டாயம் வந்து செய்யணும், அந்த கிலோ வந்து கட்டாயம் செய்யணும் மாதிரி இருக்கு. அதோட வந்து நான் சார் கொடுத்த சப்போர்ட்ல வந்து 158 கிலோ செய்ய வேண்டிய இடத்துல வந்து 165 கிலோ செஞ்சு எனக்கு பாயிண்ட்ஸ் வந்து 177 வந்தது. வாழ்த்துக்கள். கட்டாயம் உங்களுடைய இந்த பயணம் இன்னும் தொடர வேண்டும், நீங்கள் இன்னும் பல சாதனைகளை புரிய வேண்டும். அதற்கு முன்னராக வந்து நீங்கள் சொன்னதை போல வந்து செப்டம்பர் மாதத்திலே நடக்க இருக்கக்கூடிய அந்த பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான அந்த போட்டியிலே வந்து நீங்கள் எங்களுடைய நாடு சார்ந்து பிரதிநிதித்துவப்படுத்தி இருக்கிறீர்கள். அதிலும் வந்து வெற்றி பெற நாங்கள் நிகழ்ச்சியின் சார்பிலும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்த்துக்கள்.
இவ்வாறாக வந்து இன்றைய நாளில் வந்து இந்த இவ்வளவு நேரத்தையும் செலவழித்து உங்கள் சார்ந்த பல அனுபவங்களை வந்து நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தீர்கள். அதை உங்களை பார்ப்பவர்கள், உங்களை பின்பற்றுபவர்களுக்கு பெரிய ஒரு உதவியாக இருந்திருக்கும். இவ்வளவு நேரமும் உங்களுடைய நேரத்தை செலவழித்து இணைந்து கொண்டமைக்கு நாங்கள் நிகழ்ச்சியின் சார்பிலும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. நல்லது நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்று செல்லும் நான் ரோஹிணி இறந்தவ செல்வம். நன்றி நேயர்களே.